கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவருடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமேன். இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட, மேலே சொல்லப்பட்ட வார்த்தை சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் கொடுப்பேன், அதற்கென்றே வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததன் அநேக பிரதான நோக்கங்கள் உண்டு. ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லுகிறார். ஏசாயா 43:19 வாசிக்கும்படி, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். புதிய காரியம் என்று சொல்லும் பொழுது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிறது தான் ஒரு புதிய காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உடைய ஆண்டவர் இழப்பில் இருந்து மீட்பை தருகிறவர், சாம்பலில் இருந்து சிங்காரத்துக்குள் கொண்டு வருகிறவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை தூக்கிவிட, தலையை நிமிர்த்த அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அறிய வேண்டும். நம்முடைய நிலைமைகளை அவர் அறிந்தவர் தான், அவர் அறியாதவர் அல்ல, அவர் காண்கிறவர் தான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்து எந்த நிலைக்குள் ஆண்டவர் கொண்டு வருகிறார், அந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எப்படி இடைப்படுகிறார், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருந்து இழந்து போனதை திருப்பி தருகிறார், அப்படி யாருக்கெல்லாம் அவர் செய்தார் என்கிற சத்தியத்தை இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் மோசேயினுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்றால், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். 15ஆம் வசனத்தை அதிலே வாசிங்க. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்திரோவியின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரப் மட்டும் வந்தான். நல்லா கவனிங்க. இந்த மோசே எகிப்துல எவ்வளோ ஜனங்கள் அடிமையாக இருந்த பொழுது, பிறக்கிற குழந்தைகளை, ஆண் பிள்ளையை கொன்றுவிட வேண்டும் என்கிற சூழ்நிலை இருந்த பொழுது, இந்த மோசேயை கர்த்தர் அதிசயமாக அற்புதமாக காப்பாற்றி பார்வோனுடைய குமாரத்தையே அவனை எடுத்து வளர்த்து அரண்மனையிலே அவன் ஒரு ராஜகுமாரனாக, சகல ஸ்தாத்திரங்களையும் கற்றவனாக, அவன் எல்லா காரியத்திலும் வல்லவனாக வாழ்ந்தான். அவனுடைய சமுதாயம் அடிமையாக இருக்கும் பொழுதே அவன் ஒரு இளவரசனாக காணப்பட்டவன். அன்றைய தினத்திலும் இருந்த எல்லா சாஸ்திரங்களையும் அவன் கற்று தேர்ந்தவன், வாக்கிலே வல்லவன் என்று வேதம் சொல்லுகிறது.
அவன் மகிமை உள்ளவனாயிருந்தான், கனம் நிறைந்தவனாயிருந்தான், மரியாதைக்குரியவனாயிருந்தான். ஆனால் இத்தனை காரியத்தின் இருந்தும் தன் சொந்த ஜனங்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த சொந்த ஜனங்களுக்காக அவன் உள்ளத்திலே உணர்வடைந்து நன்மையை செய்ய அவன் செயல்பட்ட பொழுது அந்த ஜனமே அவனை காட்டி கொடுத்தது. அந்த ஜனமே அவன் வாழ்க்கையை, அந்த மகிமையை இழக்க, அந்த அதிகாரத்தை இழக்க, அந்த கனத்தை இழக்க, அவன் எல்லாவற்றையும் விட்டோடி போகத்தக்க சூழ்நிலை மாறியது. அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் உங்கள் சொந்த ஜனத்துக்கு, குடும்பத்துக்கு நன்மை செய்திருக்கலாம். அந்த ஜனமே உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை, மகிமையை, கனத்தை இழக்க செய்திருக்கலாம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ பில்லி சூனியத்தின் மூலமாகவோ. எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கனவீனமாயிருந்தாலும், மோசே வாழ்க்கையிலே அவன் ராஜ அங்கே குமாரனாக காணப்பட்டான், கனத்துக்குரியவனாய் மகிமையாய் காணப்பட்டான். ஆனால் எல்லாவற்றையும் அவன் இழந்தான். ஆமென். அவன் அந்தஸ்தை இழந்தான், அவனுடைய கனத்தை இழந்தான். கடைசி அந்த வசனத்தை வாக்கும் பொழுது அவன் இன்னொரு தேசத்தில் அரண்மனையில் இருந்தவன் ஆடு மேய்க்க ஆரம்பித்தான். செல்வ செழிப்பாய் இருந்த இளையகுமாரன் பன்றி மேய்த்த கதை போலதான். அப்போ அவ்வளவு ஒரு காரியத்திலே அவன் மேன்மை உள்ளவனாய் இருந்தும் அவன் எல்லா கனத்தையும், எப்படி ஆதாம் தேவனால் கனம் பெற்றவனாய் மகிமை உள்ளவனாய் இருந்தும் என்று பாவம் செய்தான அன்று எல்லாவற்றையும் இழந்தான். அப்படி இழந்ததற்காலதான் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்கு அந்த இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். இங்கே நாம் பார்த்தோம், சாம்பலில் இருக்கிறவர்களுக்கு நான் சிங்காரத்தை கொடுக்க வந்தேன் என்று இயேசு குறித்து தீர்க்க தரிசன வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த மோசே அந்தஸ்தை மட்டுமல்ல, அவன் நாட்கள் கடந்த பொழுது பேச்சையே இழந்தான். அவன் திக்குவாயனாய் மாறினான். அவன் கற்றதையெல்லாம் மறந்தான். எல்லா சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் அத்தனை மேன்மையில் இருந்தவன் தன் அந்தஸ்தை மாத்திரமல்ல, வாயின் வார்த்தையை இழந்து பேச தெரியாதவனாய் திக்குமுக்காடி அவன் வாழ்க்கையில ஆடோட தான் பேசினான். அதிக நேரம் அவன் பேச்சே போயிடுச்சு. அப்படி தன் வாழ்க்கையில இழந்து சாம்பலுக்குள், கஷ்டத்துக்குள், கனவீனத்துக்குள், சிறுமைக்குள் இருந்த வாழ்க்கையெல்லாம் எண்ணி பார்த்திருப்பான். அந்த அதனோட நீரோடத்தில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் எண்ணி இருப்பான். ஆட 40 வருஷம் மேய்க்கும் போது உள்ள எப்படி இருக்கு, அரண்மனையில் இருந்தேன், என் சமுதாய ஜனத்துக்கு அன்பு பாராட்டி அவனுக்காக ஒரு காரியத்தை செய்தா என்னை மாட்டி விட்டுட்டான்ல, என் வாழ்க்கை இன்னைக்கு சின்னாபின்னம் ஆயிடுச்சு என்று அவன் உள்ள உடைந்து நொறுங்கின இருதயத்தோடு 40 வருட காலம் கழித்து கண்ணீர் வடித்திருந்தாலும் அந்த ஜனத்தை எண்ணி ஒரு பக்கம் அவனுக்கு வேதனை, இன்னொரு பக்கம் என் நிலைமை இப்படி தலைகளா மாறிடுச்சே. நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஒரு காலகட்டத்தில் பலவிதத்தில் நல்லா இருந்திருப்போம், சுகத்தோடு சந்தோஷத்தோடு. சில சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். எதை இழந்தாலும் சரி, அதே மோசையை கர்த்தர் சந்தித்தார். அந்த தேவன் இந்த ஆண்டிலே நீங்க எதை இழந்திருந்தாலும் சரி, உடைய அந்தஸ்தை, மரியாதையை, மகிமையை, கனத்தை இழந்தாலும் என் தேவன் சந்திக்க நாள் உண்டு, அவர் வருவார். மோசையை முட்செடியிலே தரிசனமாகி என் தேவனுடைய சாம்பலின் வாழ்க்கையை சிங்காரத்துக்குள் கொண்டு வர, மறுபடியும் அவனுடைய வாழ்க்கையிலே உயர்வை கொண்டு வர கர்த்தர் அவனை சந்தித்தார். மோசையினுடைய எண்ணம், நான் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன், நான் என்னுடைய மகிமையெல்லாம் இழந்து போயிட்டேன், என் வாழ்க்கையில திக்கு வாயனாகவும் மாறிட்டேன் என்று மோசே எண்ணிக்கொண்டே இருந்தான். ஆனால் என் தேவனாய கர்த்தரோ அவனை அந்த ஜனத்திற்கு மீட்பனாக, தலைவனாக எண்ணினார். என் தேவனாய கர்த்தர் இஸ்ரவேலின் நம்பிக்கையாக மோசேயை கண்டார். என் தேவனாய கர்த்தர் அவனை கொண்டு பல அற்புதங்களை அதிசயம் செய்கிறவனாய் கண்டார்.
என் தேவனாய கர்த்தர் அந்த எகிப்தின் அவனை ஒரு தேவனாக கண்டார். ஆமென். அவனுடைய எண்ணத்திற்கு தேவனுடைய எண்ணத்திற்கு வித்தியாசம். ஆனால் அவனோ எல்லாம் இழந்து போயிருந்தான். ஆனால் தேவன் அவனை காண்கிறது. அந்த ஜனத்திற்கு அவன் மீட்பனாக தலைவனாக காண்கிற என் தெய்வம். சூழ்நிலையோ சாம்பலுக்குள் இருக்கிறது, சூழ்நிலையோ இழப்புக்குள் இருக்கிறது, சூழ்நிலையோ கனவீனத்துக்குள் இருக்கிறது. என் தேவன் சந்திக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல ஒரு மேன்மையிலிருந்து விழுந்திருக்கலாம், உயர்விலிருந்து விழுந்திருக்கலாம், சந்தோஷத்திலிருந்து விழுந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, தேவன் உங்களை காண்கிற விதம் வேறு. நீதிமானை கண்ணோக்கி பார்க்கிறார், நீதிமானை உற்று கவனிக்கிறார். என் பிள்ளை இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறான்? சாம்பலுக்குள் இருக்கிறான், வேதனைக்குள் இருக்கிறாள், சிறுமைக்குள் இருக்கிறாள், கண்ணீருக்குள் உடைவுக்குள் இருக்கிறாள். ஆனால் என் தேவனாய கர்த்தர் மோசேயை சந்தித்ததை போல சந்திக்கும் நாள் உண்டு. அதை இந்த வருடத்திலே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அந்த மோசேயை கொண்டு ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்தார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவனை கொண்டு செய்தார். அந்த ஜனங்களை மீட்புக்குள் கொண்டு வர செய்தார். இதுவரை கண்டிராத அதிசயங்களை ஜனங்கள் காணத்தக்க, பார்வோனும் அவனுடைய தேசமும் காணத்தக்க கர்த்தர் செய்தார். சத்துருவோ ஆண்டுடைய காரியத்தை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, பெறும் பொழுது மிக வேகமாக எதிரடைய செயல்படுவான். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க சூழ்நிலை சாதகமாக இருக்காது, அபத்தமாக இருக்கும். ஏனென்றால் மோசே அங்கே அற்புதம் செய்த உடனே அவனும் செய்யறான். அவன் பாம்பை காண வச்சா அவனும் பாம்பை கொண்டு வரான் மந்திரத்துல. உடன் செய்தான். ஆனால் மோசே சோர்ந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் அவனை அனுப்பி கொண்டே இருந்தார், செயல்பட வைத்துக் கொண்டே இருந்தார். அவன் செயல்பட்ட பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, இது தேவனுடைய வல்லமை இறங்கிட்டு, இதுக்கு மேல நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கனவீனத்தில் இருந்தாலும், போராட்டத்தில் இருந்தாலும், சத்துரு நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கும் பொழுது, மோசேயின் வாழ்க்கையில எதிரடையாய் சத்துருவானவன் சேனையாக செயல்பட்டது போல நடந்தாலும், தேவன் உங்கள் ஆவியிலே உங்களை சந்தித்து உங்களை பார்க்கிற நோக்கத்தை அறிந்து, தெரிந்து கொண்டத நோக்கத்தை அறிந்து, அழைத்தத நோக்கத்தை அறிந்து நாம் வாழும் போது, செயல்படும் பொழுது தேவ விரல் இறங்கும், தேவ வல்லமை இறங்கும். எதற்கு? உங்களை சாம்பலிலிருந்து சிங்காரத்துக்குள் கொண்டு வர, இழந்ததை திருப்பி தர, உங்கள் வேதனைகளை களிப்பாய் மாற்ற, உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற, உங்களை தாழ்மையிலிருந்து உயர்த்த தேவன் உங்களை பார்க்கிறார். அவருடைய நோக்கம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். அவனுக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவன் பிள்ளையாயிருப்பான். ஆமென். வாழ்க்கையிலே போராட்டங்கள் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் தேவனுடைய வல்லமை பலமாய் இறங்கும் வரைக்கும் போராடணும். ஆமென். பலமாய் இறங்கும் வரைக்கும் போராடி கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்படி இறங்கும் பொழுது ஆண்டவர் அங்கே மோசேயின் தலையை உயர்த்தினார். ஆமென். அந்த தேவன் உங்களை உயர்த்த வல்லவர். மோசேக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல கர்த்தர் இந்த உலகத்திலே அவர் கிருபையினாலே உங்களை ரட்சித்து இருக்கிறார். அனுதினமும் கிருபையை தந்து உங்களை காப்பாற்றி வருகிறார். கிருபையினாலே ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வைக்கிறார். ஆமென். தேவாலயத்துக்குள் வந்து தேவனை ஆராதிக்கணும்னா கிருபை வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு கிருபையினாலே நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். தேவ கிருபை. அந்த மோசேயை ஆண்டவர் சாம்பலுக்குள் இருந்தான், கண்ணீரோடு இருந்தான், மகிமையை இழந்தான், கனத்தை இழந்தான், அவன் கற்றதையெல்லாம் இழந்தான். ஆனாலும் அவன் பேச்சையே இழந்தான். என்னில் ஒன்று இல்லை, நான் தகுதி இல்லை, வேற யாரையும் கூட அனுப்புன்னு சொன்னான். அந்த மோசேயை கர்த்தர் சிங்காசனத்தில் ஆண்டவர் சாம்பலிருந்து அவனை என்ன செய்வாராம்? இதுல உயர்த்துவாராம் சிங்காசனத்தில். சிங்காசனம் என்றாலே ஆளுகை, அதிகாரம். அந்த ஆளுகையும் அதிகாரத்திலிருந்து உயர்த்தினது போல என் தேவனாய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், மாதத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம்,
வரும் நாட்களில் உங்களை சாம்பலில் இருந்து சிங்காசனத்தில் கொண்டு வர தேவ மகிமை இறங்கும், தேவ வல்லமை இறங்கும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. மோசேயினுடைய வாழ்க்கையை முன்குறித்து தெரிந்தெடுத்தவர். நாட்கள் காலங்கள் கடந்தாலும் கர்த்தர் சந்தித்தவருடைய சாம்பலாய் இருந்த தாழ்மை, அவனுடைய வாழ்க்கையில எல்லாரும் இழந்து போயிருந்த மோசேயை கர்த்தர் தலையை உயர்த்தினார். நீரின் தலையை உயர்த்துகிறவர் என்று தாவீது சொல்கிறான். ஆமென். தாவீதின் எப்படி ஆண்டவர் உயர்த்துறான்? ஏசாயா 51:3 வாசிங்க. ஏசாயா 51:3 வாசித்து பாருங்க. உங்கள் தகப்பனார் கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம், நல்ல கவனிங்க, அவர் அதன் பாழான ஸ்தலங்களில், சீயோன் என்றால் தேவனுடைய பிள்ளை, தேவ ஜனம். அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். எப்படி செய்வாராம்? அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம், வாழ்க்கையில எதெல்லாம் பாழாய் போய் இருக்கிறதோ அதிலே கர்த்தர் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். ஆமென். வாழ்க்கையில எதெல்லாம் வனாந்தரம் போல் பாழாய் போயிட்டோ, கனமீனமாயிட்டோ, அதை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். மோசேயினுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருந்தது. பாழாய் போயிட்டது. தன் ஜனங்களுக்கு நன்மை செய்து அவன் வாழ்க்கை பாழாய் போயிட்டு நினைச்சிருப்பான். பேச்சும் பேச்சு, மகிமையும் பேச்சு, கனமும் பேச்சு. ஆனால் கர்த்தர் அவனை பார்த்த விதம் இரட்சகனாக, மீட்பனாக, தலைவனாக, எகிப்துக்கு தேவனாக. அல்லேலூயா. அந்த தேவனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகிற வேதனைகளையும் சிறுமைகளையும் பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் நீங்கள் அது நிமித்து விடுகிற கண்ணீரை, தகப்பனே தகப்பனே என் தெய்வமே என் ஆண்டவரே என்று அவரை நம்பி 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 உண்மையாய் உத்தமமாய் அவரை அண்டிக் கொண்டு அழும் பொழுது கர்த்தரை கவனித்து பார்த்து உன்னுடைய சாம்பலாய் இருக்கிற வாழ்க்கையை, தரித்திரத்தில் இருக்கிற வாழ்க்கையை, வேதனையில் இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் சிங்காசனத்துக்குள் கொண்டு வருவார். பாழாய் போனாலும் கர்த்தர் அவாந்தர வழியாய் இருந்தாலும் ஏதேன் தோட்டத்தை போல ஆக்குவேன் என்று சொல்றார். சந்தோஷம், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தமும் வாழ்க்கையில உண்டாகும். வசனம் தான் சொல்லுது. ஆமென். சந்தோஷம், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தமும் அவர் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய சலமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தன் சகோதரனுடைய தலையை உயர்த்தப்பட்ட தாவீது அங்கே பார்க்கிறோம், தன் வாழ்நாளிலே சிறுமைகளும் பாடுகளும் அவமானங்களையும் அடைந்து கொண்டே இருந்தான். ஒரு காலகட்டம் வந்தது. அவன் பெலிஸ்திய தேசத்திலே சிக்லாக்கிலே அடைக்கலம் இருந்த பொழுது அவன் யுத்தத்திற்காக கடந்து வந்த பொழுது அவருடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு அந்த இடம் தீக்கிரையாக்கப்பட்டது. அவன் திரும்பி வந்த பொழுது அங்க மனைவியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, உடைமைகளும் இல்லை. தன்னோடு இருந்தவர்கள் அவனுக்கு எதிராக பேச ஆரம்பித்தார்கள். கல்லை எடுத்து அவனை அடிக்கவும் எண்ணம் கொண்டார்கள். அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலை, கனவீனமான நிலை. தன்னோடு இருந்த 600 பேர்கள், அவன் நிமித்தம் அனுதினமும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்கள், போஷிக்கப்பட்டவர்கள், உடுத்து வைக்கப்பட்டவர்கள், காப்பாற்றப்பட்டவர்கள், தனக்கு விரோதமாக எழும்புகிற நிலைமை, மனைவி பிள்ளைகளை இழந்த நிலைமை, டாய்த்து போன நிலைமை, உள்ள உடைந்து கதறுகிற ஒரு நிலைமையில, எல்லா இழந்த வேலையில் அவன் வாழ்க்கை சாம்பலை போல இருந்தது. ஆனால் கர்த்தரை அவன் சார்ந்து கொண்டு தெய்வமே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த தண்டை பின் தொடரலாமா? எனக்கு அதை கொடுப்பீரா? இழந்ததை பெறுவேனா என்று கேட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, வரும் காலத்தை என்னிடத்தில் கேள். கூறி சொல்லுகிட்ட போகாத, வரும் காலத்தின் காரியங்களை என்னிடத்தில் கேள் என்று வேதம் சொல்லுகிறது. பூர்வமானவைகளை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு பிரயோஜனமானதை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ நடக்க வேண்டிய வழிகளை உன்னை நான் நடத்துவேன் என்று சொல்லுகிறார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெய்வத்திடத்திலே அவன் உள்ள உடைந்து நொறுங்குண்ட இருத்தியோடு கேட்கும் பொழுது தெய்வம் சொல்றார், இந்த தண்டை பின் தொடர், அவன் கரத்தில் ஒப்பு கொடுப்பேன், நீ ஒன்றும் குறையாமல் சகலத்தையும் இழந்ததெல்லாம் திருப்பிக் கொள்ளுவாய். வாழ்க்கை சாம்பலுக்குள் இருந்தது போல் இருந்தது.
அவனை மறுபடியும் சிங்காசனத்துக்குள் கொண்டு வர அவன் புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் அதுக்கான அனுகூலமான காரியங்களை செய்கிறார். தன்னோடு இருந்தவர்கள் சிக்லாக்கில் 200 இருந்து விட்டார்கள், 400 பேர். பைசோ நாட்டை கடக்கும் பொழுது மற்ற 200 பேரும் தொடர்ந்து போய் பலன் இல்லாதபடி அழுது கொண்டு உட்கார்ந்து விட்டார்கள். 200 பேரோட போய் அமலேக்கியர் இடத்திலே மாலை தொடங்கி மறுநாள் மாலை வரைக்கும் யுத்தம் செய்து ஜெயம் எடுத்து தன் மனைவி பிள்ளைகளை மீட்டு தன் உடைமைகளை மீட்டு அவர்கள் கொள்ளையடித்த எல்லா கொள்ளையும் மீட்டு அவன் சந்தோஷத்தோடு கீத சத்தத்தோடு புறப்பட்டு வந்தான். அவன் நிலைமை சாம்பலை போல் இருந்தது, தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தது, இழப்புக்குள் இருந்தான், சிறுமைக்குள் இருந்தான், தன்னோடு இருந்தவர்கள் தன்னை காயப்படுத்த கொல்ற அளவிற்குள்ள சூழ்நிலை தள்ளப்பட்டான். ஆனால் கர்த்தரின் வார்த்தையை நம்பினான், கர்த்தரை சார்ந்து கொண்டான். அந்த நிலைமையில் இருந்து கர்த்தர் சாம்பலில் இருந்து அவனை மறுபடியும் சிங்காசனத்துக்குள் கொண்டு வந்தார். அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலையை தள்ளப்பட்டு இருந்தாலும் தாவீதுக்கு கண்ணீரை உடைவிலே கதறிலே கேட்டு அவனுடைய சாம்பலிக்குள் இருந்த அந்த வாழ்க்கை சிம்மாசனத்துக்குள் கொண்டு வந்தது போல உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டிலே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? நிச்சயமாக செய்வார். மோசேயை அவ்விதமாய் செய்தார், தாவீதுக்கு அவ்விதமாய் செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்ய உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை தேடுவதிலே கவனம் செலுத்த வேண்டும், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். அவருடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே மாறுதலுக்குள்ள வேண்டுமே அதில் கவனம் செலுத்த வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்பி செயல்படணும். தாவீதுடைய வார்த்தையை நம்பி செயல்பட்டான், இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொண்டான். ஆமென். உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கணும். அம்மா இருக்கிறாங்க, சாரதம்மா அங்கே இருக்கிறது வரைக்கும் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஜெபத்துக்கு கரெக்டாக வருவாங்க. அவங்க சொல்ற சாட்சி, அந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சி நான் தொடர்ந்து அந்த மாதம் முழுதும் ஜெபிப்பேன். எனக்கு அது ரொம்ப டச் ஆகும். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், திருச்சபைக்கு கொடுக்கிறதை, உங்களோடு தேவன் பேசுகிற வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, ஆண்டவரே இந்த மாதத்துல வாக்கை கொடுத்தீரே நன்றி, அதை நிறைவேற்ற போகிறீரே நன்றி, அதை கைகூட செய்ய போகிறீரே நன்றி, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அதுக்கு அனுகூலமான பாதையை திறக்க போகிறே நன்றி, தடைகளை நீக்க போகிறே நன்றி, இந்த வாக்குத்தத்தை பெற வரைக்கும் பலப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறீரே நன்றி என்று சொல்லி 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 நாம் தாவீதை போல கடந்து போகும் என்பது கர்த்தர் இழந்ததை ஒன்று குறையாமல் திரும்ப தருவார். கரங்களை தட்டிக்கிறது நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. சாம்பலில் இருந்து சிங்காசனத்துக்குள் கொண்டு வருவார். இழப்புக்குள் இருந்து கர்த்தர் மீட்புக்குள் கொண்டு வருவார். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார். அல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கை நாம் அறிந்திருக்கிறோம். யோபு ஐஸ்வர்ய சம்பன்னனாய் இருந்தான், கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தான். ஆனால் சாத்தானோ அவருடைய வாழ்க்கையிலே தேவனிடத்தில் உரிமையை பெற்று வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அழித்தான். யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21 22 வாசியுங்கள். யோபு 1ஆம் அதிகாரம் 21 22. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் இவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அடுத்த வசனம், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி. அவன் வாழ்க்கையில எல்லாம் இழந்தாலும் அவனுக்குள் அந்த ஆவிக்குரிய பலன், தேவனை குறித்த அறிவு, தேவன் மேல் உள்ள நம்பிக்கையிலே அவன் உறுதியாய் இருந்தபடினாலே அவன் பாவம் செய்யவில்லை. அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? என் பிள்ளைங்க பரலோகத்துக்கு போயிடுச்சு, அதுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுனா, பாவம் செய்திருக்குமான்னு பலி செலுத்தினா. அப்போ நம்முடைய பிரயாசம் எது? பிள்ளைகள் எங்க போனோம்? நீ சம்பாதிக்கிற வீடு போகாது, பணம் போகாது, நகை போகாது, அதெல்லாம் பரலோகம் போகாது. பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம், மேரேஜுக்கு எவ்வளோ பணத்தை லட்சமாக செலவு பண்ணுறோம், நல்லது தான். ஆனால் அந்த பிள்ளையுடைய நித்திய ஜீவனுக்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசம் என்ன? பெற்றோர்களே, உங்கள் பிள்ளை நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க பர்த்டேக்கு?
மேரேஜ் டேக்கு கவனம். பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்த வேண்டும். ஒரு நல்ல பங்கன் வந்துன்னா எதையாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், இவ்வளவு பிரயாசப்படுறோம் அன்பை வெளிப்படுத்த. உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நரகத்துக்கு போகாதபடிக்கு பரலோகத்துக்கு போற இப்பவுமே நீங்க கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேதத்தை போதிச்சுக்கிட்டே இருக்கணும். தேவ பயத்தில் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை அவங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம சொன்ன மதிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு பேர சொல்லி ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். ஏற்ற கால வேலை வரும் பொழுது கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய கண்ணீரின் ஜெபம், விசுவாச ஜெபம், நம்பிக்கையின் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. நிச்சயமாக முடிவுண்டு, வீண் போகாது. கர்த்தர் அதை பார்ப்பார். யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார். நான் இவ்வளவு நாளும் ஜெபம் பண்ணேன், அவன் பாவத்துக்காக ஜெபம் பண்ணேன், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண, பலி செலுத்தினேன். என் பிள்ளை எங்க போயிடுச்சு? பரலோகம் போயிடுச்சு. அந்த திட நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்து, விசுவாசம் இருந்தது. அந்த வார்த்தையினால தன்னை தேற்றிக் கொண்டான். அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னிடத்தில் அன்பு குரலுக்கு சகலமும் அப்படி நம்ம இந்த தேற்றிக்கிட்டது மாதிரி அவனும் என் பிள்ளை எங்க போயிடுச்சு? பரலோகம் போயிடுச்சு. அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ அவனுடைய வாழ்க்கையில அவங்க பார்க்கும் பொழுது 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த சூழ்நிலையோட வாழ்க்கையில சாம்பலுக்குள் இருக்கிறான், நடுத்தருவில் இருக்கிறான், பருக்களில் இருக்கிறான். நண்பர்கள் அவரை குறித்து குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். மனைவி நீர் தேவனை தூஷித்து சாவும் என்று சொல்லுகிறாள். வாலிபர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். அவர் வாழ்க்கை ஒரு சாம்பலுக்குள் இருக்கிறது. அங்கே ஒரு இழப்புக்குள் இருக்கிறது, உடைவுக்குள் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை வேதனைக்குள் இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, நான் போகும் பாதைகளை அவர் அறிவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் புடமிடப்பட்டாலும் பொன்னாக விளங்குவேன். ஆமென். அந்த விசுவாச வார்த்தை வாழ்க்கையில், தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்து இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். அவன் சாம்பலில் இருந்தாலும் இழப்பில் இருந்தாலும் அவருடைய நம்பிக்கையின் வார்த்தை, ஒரு விசுவாச வார்த்தை, ஜீவ வார்த்தையை புறப்படுகிறது. என் மீட்பர், நான் போகும் வழிகளை அவர் அறிவார். ஆமென். நான் புடமிடப்பட்டாலும் பொன்னாக விளங்குவேன், என் மீட்பரை என் கண்கள். எவ்வளவு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, விசுவாச வார்த்தை. சொல்ற, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்திருக்கலாம். உலகம் உங்களை தூற்றலாம். என்ன சர்ச்சுக்கு போன, ஆண்டவரை தேடின, என்ன கிடைச்சிச்சு? இங்க இருக்கும்போது நல்லா இருந்த, இப்ப அவனுக்கு இந்த பிரச்சனை பாடு என்று சொல்லலாம். ஆனால் நம்ம அறிந்த கொண்ட பிரகாரம் அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கை வைத்து அறிக்கை செய்ய வேண்டும். அந்த அறிக்கை, அந்த தீர்மானம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையும் மேன்மையும் கொண்டு நம்முடைய சிங்காசனத்தில் வர வைக்கும். ஆமென். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சோதனையின் காலம் உண்டு, பாடுகளின் காலம் உண்டு. ஆண்டவரே சொல்லுகிறார், என் நாமம் தரித்த பிள்ளைகளை குறித்து அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுவீர்கள், ஆனாலும் நீ பாக்கியவானாயிருப்பாய். நீ துன்பப்பட்ட துன்பத்தில் இவனை விட மாட்டேன், இவன் ஆசீர்வாதங்களை நான் கொண்டு வருவேன். நான் சாம்பலிலிருந்து உன்னை சிங்காசனத்துக்குள் கொண்டு வருவேன், ஈரலிலிருந்து நான் உன்னை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவேன். ஆமென். அதாவது நான் புடமிடப்பட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். அதுல 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6:42. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அவன் நம்முடைய வாழ்க்கையிலே சாம்பலுக்குள், உடைவுக்குள், சிறுமைக்குள், பாடுகளுக்குள், கஷ்டத்துக்குள், கடனுக்குள், சிறுமைக்குள், வேதனைக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே மனஸ்தாபப்படுது. ஆண்டவருடைய சூழ்நிலை இருக்கிற என்னுடைய தவறா, முற்பதாக்களின் பாவங்களா, இதுக்கு காரணம் என்ன? ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும் என்று எப்படி சகேவு அங்கே ஜனங்க சொன்ன உடனே மனஸ்தாபப்பட்டு, நான் அநியாயமா வாங்கினதெல்லாம் அக்கிரமம் வாங்கலாம், நல்ல தனியாக கொடுங்க மனஸ்தாபப்பட்ட பொழுது ஆண்டவர் சொல்றார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பது இவனும் ஆபிரகாமுக்கு.
நாம் மனஸ்தாபப்பட வேண்டும். நீதி விளங்க, பரிசுத்தம் விளங்க, ஆமென், அக்கிரமங்கள் நீங்க, பாவங்கள் நீங்க, சாபங்கள் நீங்க, சுத்திகரிக்கப்பட தேவனுடைய அந்த எதிர்பார்ப்புடைய வாழ்க்கையில் நிறைய மனஸ்தாபப்பட வேண்டும். ஒரு காரியம் வரும் பொழுது தேவனிடத்துல, ஆண்டவரே என் மீறுதலோ என் பாவங்களோ குறைகளோ மன்னிங்க ஆண்டவரே. அவருக்கு என்பா நம் தாழ்மைப்பட வேண்டும். அவ சூழ்நிலையெல்லாம் பார்த்து மனைவி சொல்றா, நீ தூசிச்சுடு நாக்கப்படி செத்துடும். அவனும் மனஸ்தாபப்படுறான். ஆண்டவரே இன்னும் என்னிடத்தில் என்ன குறைகள் இருக்குது, என்னை மன்னியும், என் பிள்ளைகளை மன்னி, என் தவறுகளை மன்னி மனஸ்தாபப்படுகிறான். அதுல 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளின. கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. முன்பு சாம்பலில் உட்கார்ந்து இருந்தான், இப்பொழுது சிங்காசனத்துக்குள் வந்து விட்டான். ஆமென். அப்ப யோபு தன் வாழ்க்கையிலே சாம்பலின் சூழ்நிலை இருந்தால் என் தேவனாய் கர்த்தர் சிங்காசனத்தில் உயர்த்தினது போல உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நீங்கள் சாம்பலில் இருக்கிறீர்களோ, தூளில் இருக்கிறீர்களோ, துன்பத்தில் இருக்கிறீர்களோ, பிரச்சனைகளில் இருக்கிறீர்களோ, போராட்டத்தில் இருக்கிறீர்களோ, கண்ணீர்களில் இருக்கிறீர்களோ, வேதனைகளில் இருக்கிறீர்களோ, அவமானங்களில் இருக்கிறீர்களோ, நஷ்டத்தில் இருக்கிறீர்களோ, கடனில் இருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த சாம்பலில் இருந்து உங்களை சிங்காசனத்தில் கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனம் கொடுத்தார், உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன் என்று. ஆனா அந்த சூழ்நிலை அவனுக்கு ஆபத்தை கொண்டு வந்தது. 13 வருடம் தன் தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிக்கப்பட்டான். சகோதரர்களாலே பாதிக்கப்பட்டான். பள்ளத்திலே கிணத்திலே தள்ளப்பட்டான். தூக்கினாலும் சிறையிலே தள்ளப்பட்டான். ஆமென். செய்யாத தவறுக்கு செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டான். கர்த்தரும் அமைதியாக தான் இருந்தான். வாழ்க்கை சாம்பலுக்குள் இருந்தது போல இருந்தது. ஆனால் தேவனாய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வந்தார். எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம். தாவீதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம். ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம். ஆமென். சாம்பலில் இருந்து சிங்காசனத்துக்குள் கொண்டு நம்மளை தகுதிப்படுத்துகிறார், உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38 44 வரைக்கும் வாசித்தா அங்கே நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றிலும் உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். எப்படி சாம்பல்ல இருந்து சிங்காசனம் 13 வருஷத்துக்கு கழிச்சு வருது பாருங்க. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். ஆமென். அவன் கரங்களை தட்டி நன்றி சொல்லுதுமா. 13 வருடம் சாம்பலில் உட்கார்ந்தது போல நிலை, கைவிட்டது போல இருந்து தகப்பனுடைய உறவை இழந்தான், அன்பை இழந்தான், பாசத்தை இழந்தான், சகோதர சிநேகத்தை இழந்தான். அவன் எல்லாம் இழந்தும் தனித்தவனாக சாம்பலில் உட்கார்ந்தவனாய் கண்ணீர் வேதனை இருந்தாலும் தரிசனம் கொடுத்தவர், முன்குறித்தவர் கர்த்தரை சாம்பலில் இருந்து சிங்காசனத்துக்குள் கொண்டு வந்தார். அவங்களை அழைத்திருக்கிற தேவன், தெரிந்து கொண்ட தேவன், முன்னறிந்த தேவன். வாழ்க்கையில் எந்த பாதையில் கடந்தவன் தேவன் மறப்பதல்ல, மறப்பதற்கு அநீதி உள்ள தேவனும் அல்ல.
காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. காலங்கள் இப்ப சாம்பலிலிருந்து யோசேப்பை கர்த்தர் சிங்காசனத்துக்குள் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். நகோமி வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். அவள் பெத்லேஹேமில் இருந்து அவள் மோவாப் தேசத்துக்கு வந்தாள். அவள் வாழ்க்கையிலே புருஷனை இழந்தாள், தன் 2 ஆண் மக்களையும் இழந்தாள். அவள் வேதனைக்குள் ஆனாள். ஆனால் மறுபடியும் கர்த்தர் பெத்லேஹேமிலே அங்கே மழையை பெய்ய பண்ணி செழிப்புள்ளத ஆக்கிறார் அறிந்து, அந்த உடைவு வந்த பின்பு, இழப்பு வந்த பின்பு, அவள் பெத்லேஹேமுக்கு தேவ சமூகத்துக்கு தேவ சித்தத்தின் இருக்க வேண்டிய இடத்துக்கு எழும்பினாள். அவ அங்க சுகபோகமா புருஷனோட பிள்ளையோட இருந்து அங்க செழிப்புல இருந்திருந்தா மோவா போட்டு வந்திருக்கே மாட்டா. வந்திருப்பாடா? சொல்லுங்க. வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா எல்லாவற்றையும் இழந்தாலும், என்னை மாறாள் என்று சொல்ல, நகோமி என்று சொல்லாதங்க, மாறாள் என்று சொல்லுங்கன்னா. மாறாள்னா கசப்பு. அப்படிப்பட்டவருடைய கசப்பை, அவருடைய வாழ்க்கை சாம்பலில் இருந்தாலும் அவள் எழுந்திருந்தபடியால், தேவனுடைய மண்ணுக்கு சமூகத்துக்கு வந்தபடினாலே கர்த்தருடைய வாழ்க்கையிலே எப்படி சிங்காசனத்தில் கொண்டு வந்தார் பார்க்கலாமா? வாசிங்க. ரூத் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரைக்கும். ரூத் 4ஆம் அதிகாரம். நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு ஏற்கனவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. மோவாப்புல பிள்ளைலாம் செத்து போச்சு, சுதந்திரம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவது. ஆறுதல் பாருங்க, அவன் உன் ஆத்மாவுக்கு, ஏன்னா ஏற்கனவே மனைவி பிள்ளைகளை இழந்துட்டா, புருஷனை இழந்துட்டா. இப்போ அவங்க ஆறுதல் செய்ய கர்த்தர் அவன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வராரு. உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன் உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கலாம் உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். உன் மருமகள் அவனை பெற்றாளே. அந்த இடத்துல ரூத்துன்னு கூட சொல்லல, உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார். போதும். ஆண்டவர் அப்படி கசப்புக்குள், இழப்புக்குள், சாம்பலுக்குள் இருந்த நகோமியை ஏற்ற காலத்திலே அவர் சிங்காசனத்துக்குள் கொண்டு வந்தார். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். ஆண்டவர் இழப்பிலிருந்து மீட்பை தருகிற தேவன், ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்குள் கொண்டு வருகிற தேவன், புதிய காரியத்தை செய்கிற நம்முடைய தேவன் என்பதை மறந்து விடக்கூடாது. இளையகுமாரன் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் செல்வ செழிப்பாய் வாழ்ந்தவன் தான். ஆனால் தகப்பனை விட்டு அவன் பிரிந்து போன பொழுது அவனுக்கு உண்பதற்கு உணவு இல்லை, உடுக்க சரியான உடை இல்லை. அந்த பன்றிக்கு வைக்கிற தவிட்டை தின்று தன் வயிறை நிரப்ப ஆசையாக இருந்தான், அது கூட கிடைக்கல. அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில புத்தி தெளிந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தையை மனஸ்தாபப்பட்டு அவன் சொன்னான், தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று தேவனை தேடினான், பாவரிக்கை செய்தான், மனம் திரும்பினான், இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொண்டான். சாம்பலுக்குள் இருந்தவன் வாழ்க்கை சிங்காசனத்துக்குள் வந்தது, மேன்மைக்குள் வந்தது, உயர்வுக்குள் வந்தது, கனத்துக்குள் வந்தது. அந்த கனம் எப்படிலாம் கிடைத்தது என்று நம்ம பார்க்கிற வஸ்திரத்தை தகப்பனும் கொடுக்க சொன்னார், விருந்தை செய்ய சொன்னார், மோதிரத்தை போட செய்தார், பாதரட்சியை போட வைத்தார். ஆமென். அந்த நன்மையை பெற செய்த தேவன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பும் பொழுது, மனஸ்தாபப்படும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது நம்மை சாம்பலில் இருந்து ஒரு சிங்காசனத்துக்குள் கொண்டு வருவார். யோபை போல நம்பிக்கை விசுவாச உடலாய் வளரும் பொழுது கர்த்தர் நம்மை சாம்பலில் சிங்காசனத்தில் கொண்டு வருவார். தாவீதை போல தேவனுடைய வார்த்தையை எல்லா இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா வேளையிலும் பிடித்து கொண்டு தொடரும் பொழுது கர்த்தர் சாம்பலில் இருந்து நம்மை சிங்காசனத்துக்குள் கொண்டு வருவார். அல்லேலூயா. நான் திக்குவாயின் எல்லாம் இழந்தவன் வேற யாரை அனுப்புங்க என்று சொன்னாலும் அவன் இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவனுக்குள் இருந்த அந்த இறுதிய துடிப்பை அறிந்த ஆண்டவர் மோசேயை கர்த்தர் சாம்பலில் இருந்து சிங்காசனத்துக்குள் கொண்டு வந்தார். அல்லேலூயா. பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரியை நம்ம அறிந்திருக்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரி அவர் ஐஸ்வர்யம் உள்ளவள் தான். அவள் வாழ்க்கையில் தன் சொத்துக்களெல்லாம் விட்டு வைத்தியம் பார்த்தாள், ஒன்றும் குணமாகல. ஆனால் தேவனாய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு
அவள் கடந்து சென்ற விசுவாசத்தோடு அவள் வஸ்திரத்தை தொட்ட பொழுது வல்லமை விளங்கியதோடு சுகம் பெற்றாள். அல்லேலூயா. அப்போ அதை ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து சமாதானத்தோடு அவளுடைய சாம்பலில் இருந்தால் 12 வருஷ வாழ்க்கை. ஒரு சாம்பலின் வாழ்க்கை அப்படின்னா வேதனையின் வாழ்க்கை. சாம்பல் அள்ளி போடுறது, மண்ணள்ளி போடுறதுன்னா என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? சிறுமைப்பட்ட வாழ்க்கை, வேதனை நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து தேவன் 12 வருடத்துக்கு பின்பு அவள் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தின் பொருட்டு அவள் சிங்காசனத்துக்குள் சுகத்துக்குள் நன்மைக்குள் வந்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் ஒன்றும் இல்லை. நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். நமக்குள் நாம் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. 2 கொரிந்தியர் 3:5 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:5. அதோட முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அவ நம்முடைய வாழ்க்கையில் சாம்பல் இருக்கும் பொழுது, தகுதியற்று இருக்கும் பொழுது, இருளுக்குள் துக்கத்துக்குள் இருக்கும் பொழுது நம்மை மறுபடியும் தகுதிப்படுத்துகிறது தேவனாலே. மனுஷனாலே கூடாதது தேவனாலே கூடும். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இப்பொழுது இளைய குமாரன் அவன் அறிக்கையிட்டான், மனம் திரும்பினான். பெரும்பாலுள்ள ஸ்திரீ தேவனிலே விசுவாசம் வைத்தாள். யோபு தேவன் மேலே நம்பிக்கை வைத்தான். நகோமி தன்னுடைய ஸ்தானத்துக்கு எழும்பினாள். அல்லேலூயா. தாவீது தேவ வார்த்தையை பெற்று செயல்பட்டான். மோசேயும் யோசேப்பும் அழைக்கப்பட்ட அழைப்பிலே அவர்கள் நம்பிக்கை வைத்து உறுதியாய் நின்றார்கள். கர்த்தருடைய வாழ்க்கையிலே சாம்பலை சிங்காசனமாய் மாற்றினது போல, இருளை வெளிச்சமாய் மாற்றினது போல, சிறுமியை களிப்பாய் மாற்றினது போல, தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில் எந்த பாதையில கடந்து போனாலும் கர்த்தர் அதை மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த விசுவாசத்தோடு நான் சாம்பலில் இருந்தாலும் சிங்காசனத்துக்குள் வருவேன், இருளில் இருந்தாலும் வெளிச்சத்துக்குள். சத்துருவே சந்தோஷப்படாதே, நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். நான் போகும் வழி அவர் அறிந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் புடமிடப்பட்டாலும் பொன்னாக விளங்குவேன். என் மீட்பரை என் கண்கள் காணும். அவர் சர்வ வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாத உறுதிக்குள், விசுவாசத்துக்குள், நம்பிக்கைக்குள், மனஸ்தாபத்துக்குள் நாம் வருவோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகள், சிறுமைகள், கண்ணீர்கள், அவமானங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றில் இருந்தோம் இந்த பரிசுத்தம் அந்த தேவ பிள்ளைகளுக்கு மோசைக்கு செய்தது போல, யோசேப்புக்கு செய்தது போல, தாவீதுக்கு செய்தது போல, நகோமிக்கு செய்தது போல, இளைய குமாரனுக்கு செய்தது போல, பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு செய்தது போல நமக்கும் செய்வார். எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா.